Hey guys, vanakkam and welcome back to Geeta's Curries and Crafts. Recent timesல என்னைய மாதிரி நிறைய பேர் வீட்லயே பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோம்மேட் பன்னீர் சூஸ் பண்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். செகண்ட் திங் இஸ் நம்ம எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா வீட்லயே ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் கால்சியம் ரிச் ரெசிபி ரெடி பண்ண முடியும் நம்மளோட பசங்களுக்காக அப்படின்னா கண்டிப்பா அது பன்னீர் தான். ஸோ இந்த பன்னீரை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃப்ளேவர்ட் பன்னீரா செய்ய போறோம். ஸோ பன்னீருக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்றதுனால பன்னீர் பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர்ட் பன்னீர் செய்யறதுக்கு நான் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாயை எவ்வளோ சின்னதா சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கிறமே காரமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சேர்க்க போறது ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான். அது ஜஸ்ட் ஒரு ஃபிளேவர் தான் கொடுக்கும் நம்மளோட பன்னீருக்கு. அது கூட ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பன்னீர் செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் இங்க ஆவின் பால் பாக்கெட் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு பசும்பால் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ பால் லைட்டா சூடானதும் அதுல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா கொஞ்சம் கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமா கொதிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் இல்லைன்னா நீங்க வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க லெமன் ஜூஸோ இல்ல வினிகரோ சேர்க்க சேர்க்க பால் நல்லா திரண்டு வரதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பால் தனியாவும் தண்ணி தனியாவும் கம்ப்ளீட்டா திரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு துணி போட்டு இதை நான் வடிகட்டி எடுத்துக்க போறேன். நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை அழுத்தி விடுங்க. அதுல இருக்க எல்லா எக்ஸஸ் வாட்டரையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம செட் பண்ண போறோம். ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன ரெசிபி பண்ணாலும் சரி, ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசைறதுல இருந்து நம்மளோட சூப்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பன்னீரை செட் பண்ண போறோம். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு கிளாத்ல ரேப் பண்ணிட்டு அதுக்கு மேல ஹெவியான ஒரு பொருள் வைங்க. வச்சுட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் செட் பண்ண விட்டுடலாம். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 20 நிமிஷம் தனியா எடுத்து வச்சிருங்க. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நம்மளோட பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும். அதோட டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரொம்ப சாஃப்டான சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிட்டு நீங்க என்ன பன்னீர்ல வச்சு எந்த ரெசிபி செய்றீங்களோ அதுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நார்மலான மசாலாஸா இருக்கட்டும், பன்னீர் பட்டர் மசாலால இருந்து எந்த பன்னீர் ரெசிபிக்கு வேணும்னாலும் நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம கரீஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.